நம்மை வசியப்படுத்த, குறிப்பிட்டு வாலிப பெண்களை, வாலிபர்களை, குடும்ப பெண்களை, ஆண்களை, சம்பாதிக்கும் ஆண்களை வசியப்படுத்தி, அந்த வசியப்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய காரியங்களை சாதிக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க. உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் என்ன தோணுதோ அதை மெசேஜ் வாயிலாக, கமெண்ட் வாயிலாக எனக்கு பதிவு செய்யுங்க. இன்றைக்கு பேச போகிற வார்த்தையின் தலைப்பு, நம்மை வசியப்படுத்த ஏவப்படும் பில்லி சூனியம். நான் இந்த தலைப்பை பேச காரணம், கடந்த 10 நாட்களில நான் சந்தித்த காரியங்களை நான் இப்பொழுது உங்களோடு பேசவிருக்கிறேன். இந்த காரியங்கள் மூலமாக அநேகர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி காரியம் எதனாலனே தெரியலன்னு. அவர்கள் சொன்ன காரியங்கள் மூலமா ஒன்றை புரிந்து கொண்ட, என்னன்னா அவர்களை சுற்றி நடப்பது அவர்களே அறியாமல் அவர்கள் சிலது நாம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களே நினைச்சிருக்காங்க. தங்கள் மீது குற்ற உணர்வோடு இருக்காங்க. 100க்கு 100% பழைய ஏற்பாட்டில் இருந்து மாத்திரம் பேசல. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் உங்களுடைய வசனத்தை காட்டி தான் நான் பேச போறேன். சரியா? சரி, இப்போ வேகமாக நான் சொல்ற இந்த 7 அறிகுறிகள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துக்கங்க. உங்க வீடுகளுக்குள்ள என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தான் இந்த காரியத்தை தேவ ஆவியான இன்று பேசுன்னு சொன்னார். சரி, உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன், பில்லி சூனியம் என்பது ஒன்று உண்டா? ஒருவேளை இது உண்டு அப்படின்னா எஸ் ட்ரூ அப்படின்னு அனுப்புங்க. இல்லைன்னா நோ பாஸ்டர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அனுப்புங்க. கமெண்ட் வேகமா பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய அந்த ஆன்சரை நான் தெரிந்து கொள்ள விரும்புறேன். எவ்ரி ஒன் ஆஃப் யூ பிலீவ் தேர் இஸ் பிளாக் மேஜிக். ஏன்னா பிளாக் மேஜிக்கை பத்தி போன கைடட் ப்ரேயர்ல உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருந்தேன், ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருந்தான். இந்தியாவில் பிளாக் மேஜிக் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லப்போனா இந்த உலகத்திலேயே இந்தியாவில் ஒரு சின்ன கிராமம் தான் பிளாக் மேஜிக் கேபிட்டல்னு சொன்னேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் பிளாக் மேஜிக் கேபிட்டல் எதுனா இந்தியாவில் இருக்கிற, நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு கிராமம் என்று அவங்களால நம்ப முடியுமா? நான் கூட நிறைய நேரத்தில் இந்த மாயன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சவுத் ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ஸ்ல ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் நிறைய ரொம்ப பயங்கரமா இருக்கும். எத்தியோப்பியாவிலலாம் பயங்கரமா இந்த பில்லி சூனியன்றதுல ரொம்ப பயங்கரமா இருக்கும். நான் கூட நினைச்சேன் அந்த நாடுகளில தான் பயங்கரமான பில்லி சூனியம், மந்திரவாதிகள், மந்திரம் செய்கிறவர்கள் இருப்பாங்கன்னு. ஆனால் அது எல்லாவற்றையும் தோற்கடித்தது போல, அது எல்லாம் தோத்து போனது போல, இந்தியால ஒரு சின்ன கிராமம், குட்டி கிராமம், வேர்ல்டுக்கே பில்லி சூனியம் செய்வதில் கேபிட்டலா இருக்கு. எந்த கிராமம்னு சொன்ன, மாயாங் அப்படின்ற ஒரு கிராமம். மாயாங் அப்படின்ற கிராமம் இது எந்த ஊர்ல இருக்குன்னா அசாம்ல இருக்கு. நார்த் இந்தியால அசாம் என்ற மாநிலத்துல மாயாங் அப்படின்ற ஒரு கிராமம் தான் இந்த உலகத்திலேயே அதிக அளவு பில்லி சூனியம் செய்யக்கூடியவர்கள், இந்த பிளாக் மேஜிக் கேபிட்டல் அப்படின்னு அழைக்கப்படுது. அது மாத்திரம்னா கிடையாது. மற்றும் எந்தெந்த ஊருனா அசாம்ல சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா இப்படிப்பட்ட ஸ்டேட்ஸ்லாம் அதிக அளவுல பில்லி சூனியம். தென்னிந்தியால எங்கெல்லாம்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த 3 ஸ்டேட் பில்லி சூனியம் செய்வதில் மிகுந்த அளவு இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கு. அப்போ இந்த பில்லி சூனியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில சுற்றிலும் இருக்கு. பாஸ்டர், நீங்க வசியம்னு பேசுறீங்களே, இது உண்மையிலேயே பைபிள் பிரகாரமா நீங்க பேசுறீங்களானா 100க்கு 100% பழைய ஏற்பாட்டில் இருந்து மாத்திரம் பேசல. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் உங்களுடைய வசனத்தை காட்டி தான் நான் பேச போறேன். சரியா? சரி, இப்போ வேகமாக நான் சொல்ற இந்த 7 அறிகுறிகள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துக்கங்க. நம்மை வசியப்படுத்தியுள்ள பில்லி சூனியம் மற்றும் 7 அறிகுறிகள். 1, கனவில் நம்மை யாரோ தொடுவது, உடல் உருவது கொள்ளும் உணர்வு வரும். நான் மறுபடியும் சொல்றேன், நாம் யாரோ ஒருவரால் வசியப்படுத்தப்பட்டு நாம் பாதிக்கப்பட்டிருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அறிகுறியில வரும். 1 என்னன்னா, கனவில் நம்மை யாரோ தொடுவது போல, உடல் உறவு கொள்ளுவது போல உணர்வுகள் தொடர்ந்து வரும். இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு ஒருவேளை வருவது போல இருந்துச்சுன்னா, நைட்ல தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு என்ன தோணும்னா, யாரோ கனவுல உங்களை தொடுவது போல உணர்வீங்க. உங்களுடைய கழுத்தை பிசிக்கு அமக்குறது போல உணர்வீங்க. ஏதோ ஓடுவது போல, உங்களுக்குள்ள ஓடி வெளியில வருவது போல, எலிகள் அப்படி இந்த காதுல பூந்து அந்த காதுல வெளியே வருவது போல ஒரு உணர்வு ஏற்படும். அது மாத்திரமல்ல, சில நேரங்களில அந்த ஆவி போன்ற ஒரு சூழ்நிலை, யாரோ ஒருவர் என்ன தெரியுமா, உங்களோட உடல் உறவு கொள்வது போல ஒரு உணர்வு வரும். இப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு அடிக்கடி கனவுல வந்துச்சுன்னா நீங்கள் யாரோ ஒருவரால் வசியம் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். குறிப்பிட்டு நான் பெண்கள், வாலிப பெண்கள், குடும்ப பெண்களுக்கு நான் சொல்றேன்.
இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இந்த மாதிரி ஒரு கனவை, ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் வாயிலாக என்ன தெரிவிச்சு வரக்கூடிய YMCA ஹால்ல நடக்கிற விருதுநகர்ல இந்த வார சனிக்கிழமை நடக்கிற ஜபத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. இல்லைன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை நான் உறுதியா சொல்றேன். If you having this kind of such feeling or such experience, better come to the prayer center in Virudhunagar this Saturday in YMCA. ரெண்டாவது, நீங்கள் இந்த வசியம் செய்தவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ரெண்டாவது அறிகுறி என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நபரை நம்பு என்று கட்டாய உணர்வு வரும். ஒரு குறிப்பிட்ட நபரை நம்புன்னு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வகையில ஒரு நபரை பிடிக்காது, இல்லைன்னா துரோகம் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக உங்களால எதுவுமே செய்ய முடியாது. யூ வில் பி ஸ்டாப்டு மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆயிருவீங்க. அவங்களுக்கு எதிராக நீங்க பேச முடியாது, அவங்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்ய முடியாது, டிஸ்மிஸ் பண்ண முடியாது. இஃப் யூ டூயிங் எ பிசினஸ், இல்ல ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஒரு கடை வச்சிருந்தா உங்களுக்கு எதிராக ஏதோ நடக்குதுன்னு தெரியுது, ஆனா அவங்களுக்கு எதிராக உங்களால பேச முடியாது, காரியம் செய்ய முடியாது. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, உங்களோட ஒரு நபர் படிக்கிறாரு, இல்ல உங்க சொந்தக்காரனா இருக்கா, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவனா இருக்கா, ஏதோ ஒண்ணு, அந்த நபர் உங்களிடத்துல ஒரு தவறான மூவ் பண்றாருன்றது உங்களுடைய உள் உணர்வு சொல்லும். இஸ் டூயிங் சம்திங் ராங், சம்திங் ஃபிஷி. ஒரு தவறான ஒரு உணர்வு ஏற்படும், ஒரு தவறான காரியம் செய்யறாங்கன்ற அந்த உணர்ச்சி எல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு எதிராக உங்களால செய்ய முடியாது. நீங்க அவர்களை நம்புவீங்க, நம்புன்னு கட்டாயப்படுத்தும். ஒருவேளை இந்த மாதிரி காரியம் உங்களுக்கு ஏற்படுதா? நம்ம வீட்டுல நம்மளுடைய தாய் தகப்பன் நல்லா நம்மளை கவனிச்சுக்குவாங்க, எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, கேட்கறது வாங்கி கொடுப்பாங்க, பீட்சா ஆர்டர் பண்ணுவாங்க, பர்கர் ஆர்டர் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா நம்ம பிள்ளை 100க்கு 101% யாரோ ஒருவரை டிபெண்ட் பண்ணிட்டு இருப்பான், யாரோ ஒருவரை டிபெண்ட் பண்ணுவான். நாம என்ன நினைப்போம், நாம இவ்வளவு அன்பு செலுத்தியும் இவ எனக்கு துரோகம் பண்றாளேன்னு. உண்மையை தெரிஞ்சுக்கிங்க பெற்றோரே, நான் பெற்றோருக்கு சொல்றேன், உண்மை என்னன்னா உங்க பிள்ளை உங்களுக்கு துரோகம் பண்ணவில்லை என்பது உண்மை. அப்படின்னா என்ன பாஸ்டர், நான் எல்லாம் வளர்க்குறேன், சாப்பாடு போடுறேன், அவ யாரோ ஒருத்தனை டிபெண்ட் பண்ணி, இட் இஸ் நாட் தட் ட்ரூ. உண்மை என்னன்னா அவளுக்கே தெரியாமல் அவள் வசியம் செய்யப்பட்டிருக்கிறாள். காரணம் பில்லி சூனியத்தால். அவளுக்கே தெரியாமல் அதை செய்து கொண்டு இருக்கிறார். சில பெண் பிள்ளைகள் இன்னைக்கும் சில நேரங்களில காலேஜ் படிக்கும் பொழுது தவறான உறவுல நீங்கள் ஈடுபட்டுறீங்க, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். நிச்சயமா ஆண்டவருடைய பிள்ளைகள் தப்பு பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும் 100%. நான் எல்லா பாவமும் பண்ணியிருக்கேன், நான் உங்க முன்னாடி உண்மையை சொல்றேன். பிகாஸ் நான் உங்களை சொல்றது விட என்னையே சொல்லிக்குவேன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஐ வில் டெல் மை செல்ஃப் ராதர் யூ, ஏன்னா நீங்க கோச்சுக்குவீங்க. நான் என்னுடைய வாலிப பிராயத்தில் எல்லா பாவமும் செஞ்சிருக்கேன், எவ்ரிதிங். அந்த அனுபவத்தின் இருந்தும் நான் சொல்றேன் உங்களுக்கு, உண்மை இது. நம்முடைய பெண் பிள்ளைகள் ஒரு காலம் ஆண்டவரால கட்டப்பட்ட குடும்பம், அதுல ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளை ஒரு நாளும் தப்பு பண்ணாது, ஒரு நாளும் செக்ஷுவல் சின்ஸ் பண்ணாது. அதை தாண்டி மீறி பண்ணுதுன்னா அது யாரோ ஒருவர் நம் பிள்ளைகளை மெஸ்மரைஸ் பண்ணிட்டாங்க, அதாவது வசியப்படுத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நம் பெண் பிள்ளைகள் ஒரு காலமும் அதை செய்யாது. நம்முடைய ஆண் பிள்ளை நம்முடைய பேச்சை கெடுக்காம எங்கேயோ ஓடிட்டு இருக்கான சம்மோன், அவன் மீது ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு. நம்முடைய கணவர், நம்ம மனைவியா நம்ம கிட்ட எல்லா சந்தோஷமும் இருக்கு, எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு இருப்போம். ஆனா நம்ம கணவர் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பான். நம்ம கணவனுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது, இருக்காத மாதிரியே போயிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு சொரிஞ்சிட்டு இருப்பாங்க, ஏன் அழகு பத்தலையா, நான் கருப்பா இருக்கனா, நான் குண்டா இருக்கிறதுனாலயா, நான் அவனுக்கு சரியா சமைக்காததுனாலயா, நான் சரியா ப்ளீஸ் பண்ண, நான் வந்துட்டு தாம்பத்திய உறவுல சரியா வந்துட்டு அவனை வந்துட்டு கனப்படுத்தாதனாலயான்னு நிறைய பேருக்குள்ள குற்ற உணர்வு, நிறைய பேருக்குள்ள வந்துட்டு டிப்ரெஷனுக்கே போயிருவாங்க பெண்கள், மனைவிகள். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, உங்க கணவன் யாரோ ஒருவரால வசியம் செய்யப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் இந்த மாதிரி பாவங்களை செய்ய முடியும். பகிரங்கமா சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரை அறியாதவர்களை குறித்து இதுல நான் பேசுறதே கிடையாது. இந்த செய்தியில ஆண்டவரை அறியாதவர்களை குறித்து நான் பேசல, ஆண்டவருடைய பிள்ளைகளை பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை அவ்வளவு எளிதா பிசாசு தொட முடியாது. தொடுறானா அவர்களுக்கு வேற ஏதோ காரியம் நடந்திருக்குன்னு அர்த்தம். எந்த ஆணும் எந்த பெண்ணும் தன்னுடைய தாம்பத்திய உறவில தன்னுடைய கணவன் மனைவி உறவு மனசாட்சிக்கு விரோதமா அவ்வளவு சீக்கிரம் ஓடிட முடியாது, ஓட மாட்டான். பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், துரோகம் பண்றான்ற அந்த பயம் இருக்கும். ஆனாலும் அவர்கள் செய்யறாங்கன்னா இதுதான் காரணம். அப்ப நீங்க சொல்லுவீங்க, நான் என்ன நம்பல, நீ அவங்கள நம்புற அப்படின்னு பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்விகள்லாம் உங்க வீடுகளுக்குள்ள வந்திருக்கா? அப்ப ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட நபரை நம்பு என்ற கட்டாய உணர்வு வருமாமா. கட்டாயமா நம்ம நம்புவோம் அவங்கள, அவங்க என்ன செஞ்சாலும் நம்புவோம், அவங்க துரோகமே செஞ்சாலும் அவங்கள நம்புவோம். அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள
என்ன வசியம் செய்யப்பட்டிருக்கிற காரியங்கள் இருக்குன்னு அர்த்தம். மூன்றாவது அறிகுறி இருளான இடத்தில் இருக்க விரும்புவது. இந்த வசியம் செய்யப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில மூணாவது அறிகுறி என்னன்னா, எப்ப பார்த்தாலும் இருட்டிலேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. இருட்டான இடத்துலயே இருக்கணும், இருளிலேயே இருக்கணும்னு எல்லா கர்டன்ஸ்லயே அடைச்சிக்கணும். பெட்ரூம்ல போனா பகல் நேரத்துல எல்லா கர்டன்ஸ் போட்டுருவான், இருட்டா வச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட் ரூமை தான் எங்கெல்லாம் போறோமோ அந்த இடத்துக்கெல்லாம் இருட்டு பண்ணுவாங்க. அவங்க இருட்டிலேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாத்திரமல்ல, நாம் இருக்கும் இடத்தை இருளாக வைத்திருக்கவே அவங்க விரும்புவாங்க. வேறவர் தேகோ, அந்த இருட்டில் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஒருவேளை அந்த மாதிரியா யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா 100% சொல்றேன், 100% நீங்கள் இந்த பில்லி சூனியத்துல வசியம் செய்யப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். வசியம் செய்யப்பட்டனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நான் உங்ககிட்ட இந்த 3 காரியம் சொல்லிட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டு அடுத்த 4 காரியத்தை சொல்றேன். மொத்தம் 7 காரியங்கள். அடுத்த 4 காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி முதல் 3 காரியம் ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் இருந்தால், முதல் 3 காரியம் 1 இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் முதல் காரியம் இருந்துச்சுன்னா 1ன்னு அனுப்புங்க. 2வது காரியம் இருந்துச்சுன்னா 2ன்னு அனுப்புங்க. 3வது காரியம் இருந்துச்சுன்னா 3. இல்ல பாஸ்டர் 3 இருக்குன்னா 1 2 3ன்னு அனுப்புங்க. சரியா? முதல் காரியம் என்ன சொன்ன? கனவில் யாரோ ஒருவர் தொடுவது போல, உடல் உருவு கொள்வது போல ஒரு காரியம் வருதா? 1. 2வது, ஒரு குறிப்பிட்ட நபரை நம்பு என்று கட்டாய உணர்வு. ஒரு குறிப்பிட்ட நபரை நீ நம்பு, அவன் துரோகம் பண்ணாலும் நம்பு, அவன் அது செஞ்சாலும் நம்பு, இது செஞ்சாலும் கட்டாயமா நம்ப வைப்பது. இது என்னது? 2. 3வது, இருளான இடத்தில் இருக்க விரும்புவது, நம்மை சுற்றி இருளை ஏற்படுத்துவது, இருளான இடத்திலேயே இருக்க விரும்புவது. இந்த 3 காரியம். நான் கமெண்ட் வாயிலாக தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவன் ஒரு விடுதலையை நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி மெசேஜ் உங்க வாழ்க்கையில பார்த்திருக்க முடியாது, கேட்டிருக்க முடியாது. உன் வாழ்க்கையில எத்தனையோ ஜபங்களை கேட்டிருப்பேன், ஆசீர்வாத வசனங்களை கேட்டிருப்பேன். இந்த ஜபம் உனக்கு விடுதலை கொடுக்க போகுது. உன் குடும்பத்துல உன் பிள்ளைக்கு, உன் பெண் பிள்ளைக்கு, உன் ஆண் பிள்ளைக்கு, உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு விடுதலையை கொடுக்க போகுது. இந்த இடத்துல இருந்து பெற்றுக்கோ. நீ ஊர் உலகம் எங்க போனாலும் உன்னால இந்த செய்தியை கேட்டிருக்க முடியாது. இந்த தெளிவு உனக்கு கிடைக்க போறது இல்ல. நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் மட்டும் சொல்லிருங்க. whether you have such problem, 1னா 1ன்னு சொல்லு, 2னா 2, 3னா 3. 4வது காரியம், வித்தியாசமான தோல் நோய் வரும். நான் மறுபடியும் சொல்றேன், வித்தியாசமான தோல் நோய். ஒரு மாதிரி பேச்சஸ் மாதிரி வரும், சின்ன பொறியா ரவுண்டா வரும். வெள்ளை கலர்ல, இந்த மீன் தோலை செதுக்குனது போல. மீன் தோல் இருக்கு இல்லையா? மீன் தோல்னா புரியுதானே? மீன் தோல்னா அந்த மீனை கிளீன் பண்றதுக்கு முன்னாடி இந்த செதில் எடுப்பாங்களே, மீன் செதில். இந்த தோல் எப்படி ஆகும்னா மீன் செதிலை போற மாறும். 4வது காரியம், நீங்கள் பில்லி சூனியத்தால குறிப்பிட்டு இந்த வசியம் செய்வதால ஸ்கேல்ஸ் வெரி குட் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தோல் நோய் வரும். எங்கெல்லாம் வரும்னா இடுப்பு, வயிற்று பகுதியில வரும், இடுப்பு பகுதியில வரும், கால் கையில வரும். இந்த மறைவான இடங்களில தான் வரும், முகத்துல எல்லாம் வராது. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு இந்த பில்லி சூனியத்தால இந்த வசியம் செய்வதால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தோல் நோய் வரும். தோல் நோய் எங்க வரும்னா மறைவான இடங்களில் வரும். இது இங்க ஷோல்டர் இங்கிட்டு வரும், இங்க கையில வரும், இந்த இடத்துல இங்க வரும், தொடையில வரும், தொடை சந்தில வரும், இந்த வயிற்று பகுதியில, இந்த நெஞ்சு பகுதியில வரும், இங்கதான் வரும். மறைவான இடத்துல மட்டும்தான் வரும். ஏன் பாஸ்டர் அது மறைவான இடத்துல வருதுன்னா, வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏதுன்னு வேதம் சொல்லுது. அது வெளிச்சத்துல இந்த நெற்றியில வராது. ஏன் தெரியுமா? இந்த வெளிச்சம் ஆண்டவருடையது. இந்த வெளிச்சத்திற்கு இருளுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நம்ம உடலை மறைத்து இருளாக்க வைக்கிறோம். அந்த ரங்கம் என்ன, கழுத்து கீழ இருந்து முட்டி வரைக்கும் அந்த ரங்க ஏரியா எல்லாத்துக்கும், பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி, அந்த ரங்கம் இல்லையா? அந்த ரங்கமான ஏரியா. இங்க போட்டு நம்ம இங்க இருந்து முட்டி, காலுடைய முட்டி வரைக்கும் நம்ம ஃபுல்லா மறைச்சிடுவோம். அந்த ரங்கமான ஏரியா இங்க மட்டும்தான் வரும். நான் சொல்றது மண்டையில ஏறுதா? நான் சொல்றது புரியுதா சிஸ்டர்? அப்ப 4வது அறிகுறி இப்படி உங்க வீட்டுக்குள்ள அல்லது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் பில்லி சூனியத்தினால் வசியம் செய்யப்பட்டதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க என்று அர்த்தம். 100% நான் சொல்றேன். 5வது காரியம், உணவு பழக்கத்தில் மாற்றம். உணவு பழக்கம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அந்த சாப்பாட்டிலேயே அவங்களுக்கு ஒரு மாற்றம். என்னன்னா எப்படி இருக்குன்னா, அதிகம் உண்பது அல்லது உணவை பற்றி யோசிக்காமல் இருப்பது. ஒன்னா ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, அதிகமா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா உணவை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியே மறந்து போய் அப்படியே ஏதாவது ஒண்ணு யோசனை பண்ணி ஏதோ ஒண்ணுல இருப்பாங்க. சாப்பாடுன்ற ஒரு விஷயத்தையே யோசிக்க மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? ஒன்னா இந்த பில்லி சூனியத்தால, இந்த வசியம் செய்வதால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, குறிப்பிட்டு வசியம் செய்யப்பட்டவர்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல, நீங்க சாப்பாடை ஜாஸ்தி சாப்பிடுவீங்க. யூ வில் ஈட் மோர். 5வது காரியம். இல்லைன்னா நீங்க உணவை குறித்து கவலையே பட மாட்டீங்க. அப்படியே ஓட்டும் என்னத்த சாப்பாடு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க.
இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தா நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் தெரியுமா? இந்த பில்லி சூனியத்தினால, வசியம் செய்யப்பட்டதுனால பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்ப உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன், இந்த 5வது காரியத்தால உங்களில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்டா? உங்க பிள்ளையோ, உங்க பெண் பிள்ளை, உங்க குறிப்பா உங்க வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளை, உங்க பையன், உங்க மனைவி, உங்க கணவன். ஏன்னா இந்த 55 60 வயசுக்கு மேல இருக்கவர்களை விட்டுருங்க. ஏன்னா அவங்களை யாரும் வசியப்படுத்துவதில்லை. பிலோ 10 விட்டுருங்க, குழந்தைகளை விட்டுருங்க. பிலோ 15 விட்டுருங்க. பிலோ 10 கூட வேண்டாம், பிலோ 15 விட்டுருங்க. 15 above 45 பிலோ, இதுதான் வசியம் செய்வதற்காக மனுஷன் தெரிந்து கொள்ளுகிற ஏஜ். 6வது காரியம், ஜெபத்தை, வேத வாசிப்பை வெறுப்பது. உங்க வீட்டுக்குள்ள பில்லி சூனிய கிரியைகள் இருந்துச்சுன்னா, இல்ல உங்களுக்கு குறிப்பிட்டு நீங்கள் யார் மூலமாவது வசியம் செய்யப்பட்டிருந்தா நீங்க ஜெபிக்கவே மாட்டீங்க, அல்லது ஜெபிக்க முயற்சி செய்வீங்க. உங்களால வல்லமையா அபிஷேகமா ஜெபிக்க முடியாது. நீங்க விரும்புவீங்க, யூ கான்ட் டூ இட். நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா வாசிக்க முடியாது. நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, ஜெபிக்க மாட்டீங்க. அது வந்து உங்களுடைய எண்ணமா மட்டும்தான் இருக்கும், செயலா மாறாது. இந்த ஜெபம், இந்த பைபிள் ரீடிங், இந்த ஆவிக்குரிய விடுதலை இது கொடுத்துரும். வேத வசனம் உனக்கு விடுதலை கொடுத்துரும். ஜெபம் உன்னுடைய ஆத்மாவை பலப்படுத்திடும். இந்த 2 காரியத்தை, இந்த பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்ட கிரியைகள், அதை வசியம் செய்யும் முக்கியமான காரியம் இருந்தா உங்க பெண் பிள்ளையோ, ஆண் பிள்ளையோ, உங்க கணவனோ, உங்க மனைவியோ செய்ய மாட்டான். ஒருவேளை அப்படிப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. 7வது காரியம், 7வது காரியம், வித்தியாசமான சத்தங்கள். கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்கள் இரவுல தூங்கும் பொழுதோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ வித்தியாசமான சத்தங்கள் மற்றும் நம் வீட்டில் உணவு கெட்டும் அழுகியும் போவது. உங்களுக்கு வித்தியாசமான சத்தம் கேட்கும். நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு கிச்சன்ல ஏதோ உருள்ற மாதிரி, பெறல்ற மாதிரி சத்தம் கேட்கும். நீங்க பாலை காசி வைப்பீங்க, கொஞ்ச நேரத்தை பால் தரையில கொட்டிடும், இல்லைன்னா வந்துட்டு கெட்டு போயிடும். ஒரு மாதிரி அந்த பால் கெட்டுச்சுன்னா மேல வந்து அந்த கிரீமும் அடியில தண்ணி மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி ஆயிடும். புது பால் அப்படி ஆகும். உணவு பொருள் கெட்டு போகும். எவ்வளவு சமைச்சாலும் கெட்டு போகும். நான் சொல்லுவது புரியுதா? இந்த 7வது காரியம். நீங்க நல்ல உணவு ரொம்ப சுத்தமா சமைப்பீங்க, கெட்டு போகும். நீங்க காய்கறி வாங்கிட்டு வருவீங்க, அது அட்லீஸ்ட் கெட்டு போக, அந்த காய்கறி கெட்டு போக 3 to 4 days இல்ல 3 days வச்சுக்கலாமே. ஆனா 12 hours அந்த காய்கறி ஒரு மாதிரி பூசணை பிடிச்சிடும். நாட் ஈவன் 12 hours, அதுக்குள்ள ஆகும். அடிக்கடி அழுகி போகும். உங்க உணவு அடிக்கடி கெட்டு போகும். சில வித்தியாசமான சத்தங்களை கேட்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, வீட்டுல இருந்தால், உங்கள் வீடு இல்ல வீட்டில் யாரோ ஒருவர் வசியம் செய்யப்பட்டிருக்காங்க, பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்ட வசியம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா சிஸ்டர்? நான் சொல்றது புரியுதா பிரதர்? இந்த 7 காரியங்கள் தான் இந்த வசியம் செய்வதனால் நமக்கு ஏற்படுகிற அறிகுறி. இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். எவ்ரிதிங் இதுதான். இதை விட புதுசா எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 7 things, இந்த 7 காரியங்கள் உங்கள் வீடுகளுக்குள்ள இருக்கிறதா என்பதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த வசனமா காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட மறுபடியும் கேள்வி கேட்கிறேன். கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க வீட்டுக்குள்ள விடுதலை கிடைக்கும். ஓடிட்டீங்கன்னா நீங்க நாசமா போறீங்கன்னு அர்த்தம். நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். இந்த ஜபத்தை முழுசா பார்த்தனா உன் வீட்டுக்குள்ள ஒரு விடுதலைன்னு அர்த்தம். பாஸ்டர் என்கிட்ட எனக்கு மாதிரி எல்லாம் இல்லைன்னா இனி உன் வீட்டுக்குள்ள வராம பாத்துக்க. இது வரைக்கும் நாங்க சொன்ன எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னா வராம பாத்துக்க, எச்சரிக்கையா. இல்ல இருக்குன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன தெரியுமா? நம்முடைய ஜெபத்திற்கு வந்து விடுதலை பெற்றுக்க. உன் மனைவிக்கோ, உன் கணவனுக்கோ, உன் பொண்ணுக்கோ, உன் பையனுக்கோ, உன் புருஷனுக்கோ, உன் பொண்டாட்டிக்கோ இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, இந்த 7 காரியங்கள் இருந்துச்சுன்னா, உன் வீட்டுல 100% எழுதி கொடுக்கிற இந்த பிரச்சனையால உன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதற்கான விடுதலை நம்மளுடைய அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபத்தின் மூலமாய் கிடைக்குது. காரமடையில வந்து அநேகர் விடுதலை பெற்று போறாங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க, விடுதலை கிடைச்சதா இல்லையான்னு. கிடைச்சதுன்னா வந்துரு. இந்த மாதத்தின் கடைசி ஜெபம் விருதுநகர்ல நடக்க போகுது. இந்த வார சனிக்கிழமை, இன்னும் 3 நாள். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அங்க ஜெபம் ஸ்டார்ட் ஆயிடும். காலை 10 மணினா 9 மணிக்கு அங்க வந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு இடம் கிடைக்காது. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, விடுதலையை தேடி ஏங்கி வந்தார்கள். அந்த விடுதலை வரக்கூடிய சனிக்கிழமை 18ஆம் தேதி, இந்த வார சனிக்கிழமை விருதுநகர்ல நடக்க போகுது. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், 10 மணி ஜபம்னா 9:30 மணின்னு அர்த்தம். நீங்க 10 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைக்காது. நான் 100% சொல்றேன். ஐ எம் நாட் ஜோக்கிங். நான் விளையாடவில்லை. நான் ஆவியில நிரம்பினவரா இந்த வார்த்தையை சொல்றேன். ஆண்டவருடைய தைரியத்துல நான் சொல்றேன்.
நீ 10 மணிக்கு வந்தன உனக்கு இடம் கிடைக்காது. 9:30 மணிக்கே வந்து உங்களுக்கான இடத்துல வந்து உட்காந்துக்குங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துருங்க. விருதுநகர்ல YMCA ஹால்ல நம்முடைய ஜெப மையத்துல வந்து காலடி எடுத்து வைங்க. உங்களை விட்டு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பில்லி சூனியம் தெரிச்சு ஓடுதா இல்லையான்னு பாரு. தேவன் நிச்சயமாய் நன்மை செய்ய போறாரு. சத்தமா ஒரு ஆமீனை சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ஹாய், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ எங்கே இருக்க தெரியுமா? இனி வரும் நாட்களில் இங்கே விருதுநகரில் இதோ இந்த YMCA ஹாலில் தான் நம்முடைய அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம் நடக்க போகுது. கடந்த மாதம் வரைக்கும் சாத்தூரில் நம்முடைய உபவாச ஜெபம் நடந்துச்சு. இனி வரும் நாட்களில் இங்கே இருக்கிற YMCA ஹாலில் இங்கே தான் ஜெபம் நடக்க போகுது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நிச்சயமாக அனைவரும் வந்து நடக்குது. ஒருவேளை உங்களுக்கு அதுக்கான சரியான அட்ரஸ் தேவைப்படுச்சுன்னா நான் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு போட்டு வைக்கிறேன். நீங்கள் அந்த கமெண்டை பார்த்துக்கலாம். இந்த இடம் எங்கே இருக்குது பாஸ்டர்? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப தூரமாக, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தூரமானா கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கம்மினா ஒரு 2-3 கிலோமீட்டர் மட்டும்தான். நீங்கள் அங்கேருந்து இங்கே இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஈஸியாக டவுன் பஸ்லேயும் மற்ற கவர்மெண்ட் பஸ்லேயும் வந்துடலாம். நிச்சயமாக 18ஆம் தேதி உங்களை இந்த இடத்துல இங்கே YMCA ஹாலில் உபவாச ஜெபத்தில் சந்திக்கிறேன். God bless you.